தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சினைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 2/5/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 136:16. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: பாலை நிலத்தில் தம் மக்களை வழி நடத்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, 1ஆம் தேதியில் அதாவது நேற்று கர்த்தர் நம்மை பார்த்து கூறினார், என் ஜனமாகிய இஸ்ரவேலரே, நான் உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் செய்து முடித்து விட்டேன். ஆகவே இந்த புதிய மாதத்திலிருந்து நீங்கள் எப்பொழுதும் எனக்கு நன்றி மட்டுமே கூறுங்கள் என்று. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனாகிய நம்மிடமிருந்து எப்பொழுதும் நன்றி வந்து கொண்டே இருப்பதாக என்று நேற்றைய புதிய வாக்குத்தத்தத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து கூறினார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் எப்பொழுதும் அவருக்கு இனிமேல் இந்த புதிய மே மாதத்திலிருந்தே நம் ஜீவனுள்ள நாள் முழுவதும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நன்றி மட்டும் கூற வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்கு ஏராளமான நன்மைகள், எதிர்பாராத காரியங்களில் வெற்றி, நம் பிள்ளைகளுக்கு காரியங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி, அவர்களுடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம் முயற்சியில் வெற்றி, நமக்கு ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் அனைத்திலும் வெற்றி தந்து நம்மை எல்லா சத்துருக்களின் சதி மோசங்களிலும் எதிரிகளுடைய சதி திட்டங்களுக்கும் நம்மை அவர்களுடைய முயற்சிகளை தோற்கடிக்க செய்து நமக்கு வெற்றி தந்து தடை நிமிரச் செய்து விட்டேன் என்று இனி நீ நன்றி மட்டுமே கூற வேண்டும் என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். பிரியமானவர்களே, இன்று இந்த சங்கீதத்தில் தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தர் கூறியுள்ளார். அப்படி என்றால் வனாந்தரமான வாழ்க்கை கடந்த நாட்களில், அப்படிப்பட்ட வனாந்தரமான வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு ஒரு குறையும் இல்லாமல் தேவைகளை அப்பப்போ சந்தித்து அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்பாராத அளவிற்கு முறியடித்து நமக்கு வெற்றி தந்து அனைத்து நன்மைகளையும் நமக்கு செய்து முடித்துவிட்டேன். இன்னும் நான் அனைத்து நன்மைகளையும் பரிபூரணமாக தந்து ஆசீர்வதிப்பேன். நீ செய்ய வேண்டியது, அதாவது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நன்றி மட்டும் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நம்மிடம் அவர் கெஞ்சி கேட்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த மே மாதம் 2ஆம் தேதி அல்ல 1ஆம் தேதியிலிருந்தே நாம் முழுவதும் அவருக்கு நம் வாழ்நாள் முழுவதும் நன்றி கூறிக்கொண்டே இருப்போம். இன்னும் பல்பல ஆசீர்வாதங்களை, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, வனாந்தரமான எங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நீர் எங்களை நடத்தின ஆச்சரியமாக எங்கள் தந்த வெற்றிகளுக்காக நன்றி அப்பா. நீர் கூறியபடி நாங்கள் இந்த மே மாதத்திலிருந்து முழுவதும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நன்றி கூறிக்கொண்டே இருப்போம் என்று என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் உறுதியளிக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதிங்க. எப்பொழுதும் நன்றிகளாக வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.